சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம், கொஞ்சம் சத்தமாகத்தான் பேசுங்களேன், யாரும் சாப்பிடவில்லையா என கிண்டல் அடித்தபடி பேசினார். அதை தற்போது பார்க்கலாம். அரசியலுடைய செயல்பாடுகள் மிகவும் மெத்தனமாகத்தான் இருக்கிறது. அதை மக்கள் உணர்ந்திருக்கிறார். சத்தம் இருக்காது, போதுமானதாக இருக்காது. மீனவருடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த கடலில் கலக்கப்பட்ட அந்த ரசாயன கழிவு ஆயிலை எடுக்கின்ற பணி இன்னும் முடிவடையவில்லை. ஆகவே அவர்களுக்கு போதிய நிவாரணம் வழங்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 25,000 ரூபாய் வழங்க வேண்டும். எங்களுடைய நிலைப்பாடு தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற குழுவாக நாங்கள் அந்த தேர்தலில் களப்பணியாற்றி தேர்தலில் நிற்கின்றோம். பொதுவாகவே நிவாரணங்கள் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல், லீக் இல்லாமல் அதில் நேரடியாக கொடுப்பதுதான் நல்ல நடைமுறை. அவர் எதை கேட்கிறார்? கூட்டணி உறுதியாக கூட்டணி உண்டு. வருவதற்கு முன்னாக, நாங்கள் சொல்வதற்கு முன்னால் உங்களிடத்தில் முதலில் சொல்லுவோம். சொல்லுங்கப்பா. யாருமே சாப்பிடலையா? மெதுவா பேசுறீங்க, சத்தமா பேசுறீங்க. ஜெயக்குமார் மிகப்பெரிய அறிவாளி. அந்த அறிவாளிக்கு பதில் சொல்வதற்கு நான் தயாராக இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.